ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தினமணி பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வஉசி நினைவு நாள், குடியரசு துணைத் தலைவர் அஞ்சலி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2 மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து வஉசியில் வந்து கவர் ஆகும். ஸோ இவருடைய நினைவு நாள் என்னைக்கு அப்படின்னா, இவர் எப்போ உயிரிழந்திருப்பார் அப்படின்னா 1936 நவம்பர் 18 தான் உயிரிழந்திருப்பார். ஸோ 1905 பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தை வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ லார்டு கர்சன் அவர்கள் வந்து வைஸ்ராயா இருக்கும்போது தான் இந்த பெங்காலை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முஸ்லீம் இன மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை தனியாகவும், அதே மாதிரி ஹிந்துஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து தனித்தனியாகவும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது அஃபிஷியலாக என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜூலை 19 1905. ஸோ இதற்காக தொடங்கப்பட்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஆகஸ்ட் 7 1905 தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எதற்காக அப்படின்னா, வெளிநாட்டவர்களிடமிருந்து இனிமே பிரிட்டிஷ் கொண்டு வந்த எந்த பொருட்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வாங்கக்கூடாது. நம்மளுடைய தேவைக்கான எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்னா நம்மவே வாங்கணும். அவர்களுடைய எல்லாவற்றையும் வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுதேசி அப்படிங்கிற இயக்கத்தை வந்து தொடங்கி இருப்பாங்க. ஸோ இந்த சுதேசி இயக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் முன்னிறுத்தி நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வஉசி. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ தூத்துக்குடி டு கொழும்பு வரைக்கும் கப்பல் போக்குவரத்தை இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தொடங்கி இருப்பாரு. ஸோ ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து தொடங்கியிருப்பாரு. ஸோ தொடங்கி 2 கப்பல்களை வந்து வாங்கியிருப்பாரு, கலியா அண்ட் லாவோ. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷால மட்டும்தான் இந்த போக்குவரத்தானது செய்யப்பட்டிருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னந்தனியாக இந்த கப்பல்களை வாங்கி எங்களாலே முடியும், உங்களை நம்பி நாங்கள் கிடையாது அப்படிங்கிறதுக்காக இந்த கப்பல் போக்குவரத்தை வந்து தொடங்கி இருப்பாரு.